ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சரியான நேரத்தில் சரியான வேலைவாய்ப்புக்காக கற்றுக்கொண்டிருக்கும் இன்ஜினியர்களுக்கு ஒரு மிக அருமையான தகவல் இப்போ எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலேருந்து வந்திருக்கு. வாங்க இதற்கான வேலைவாய்ப்பு தகவல் என்னென்னன்றது நம்ம போய் பார்க்கலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுஹாத்தி அசாம்ல இருக்கு. அங்க இருந்து 11 மாத டெம்பரரி போஸ்டிங்கான வேகன்சிஸை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், JRF இந்த மாதிரி 3 விதமான பதவிகளுக்கு வெவ்வேறு பிரிவுகள்ல இன்ஜினியரிங் முடிச்ச ஆட்கள் தேவைன்னு வெளியிட்டு இருக்காங்க. இந்த விண்ணப்பத்திற்கு கடைசி நாள் 15 டிசம்பரா அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் அதற்கான தகுதிகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத வாங்க நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்னது மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா 21 டிசம்பர் 2020 திங்கட்கிழமையிலிருந்து ஆன்லைன்ல இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணி அதுக்கு எலிஜிபிளா என்னன்றது உங்களுக்கு மெயில்ல இன்டிமேட் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், பிடெக் இன் எம்இ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இதுல எல்லாம் நீங்க முடிச்சு வித் பெர்ஃபெக்ட் வேலிட் கேட் ஸ்கோர் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்க எல்லா பதவிகளுக்குமே நீங்க நிச்சயம் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு கேட் ஸ்கோர் வச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல்ல 2 வேகன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பே 28,500 ரூபாயும் மொத்தமா 34,310 ரூபாய் ஒரு நல்ல பே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடெக் முடிச்சவங்களுக்காக. தென் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டிஸ் பத்தின நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. தென் பார்த்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பிடெக் முடிச்சு வேலிட் கேட் ஸ்கோர் வச்சிருக்கிறவங்களுக்கும் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க எதுல ஒர்க் பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் லெபார்டரி இதுல வேலை செய்ய போறீங்க. இதுல எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா TIH ஆஃப் டெக்னாலஜி ஃபார் அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாரையுமே டெம்பரரியா எடுக்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3வது பதவி பார்த்துக்கிட்டோம்னா EEE இதுல வேலிட் கேட் ஸ்கோர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிக்காக நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர் ஃபேப்ரிகேஷன் லெபார்டரி அந்த லெபார்டரியில நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல்டு நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கான்கிரீட் 3D பிரிண்டிங் இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அதாவது கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா வேலிட் கேட் ஸ்கோர் இருக்க வேண்டும். அசோசியேட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இன் அதுல எம்டெக் இன் எம்இ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க CNC மிஷின்ஸ், ரோபோட்ஸ் அண்ட் வெல்டிங் மிஷின்ஸ் இதுல எல்லாமே அனுபவம் வாய்ந்தவரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு CNC பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ல எம்டெக் இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா பிடெக் முடிச்சு 3 வருட அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி ஒதுக்கப்பட்டிருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுல அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு சம்பளம் பாத்துக்கிட்டீங்கன்னா 41,850 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் இல்ல, டிப்ளமோ ITI முடிச்சவங்க நீங்களும் ஒரு சில பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ITI முடிச்சு 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லேத், ட்ரில்லிங், மில்லிங் மிஷின், வெல்டிங் இதுல எல்லாத்துலயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ITI அல்லது டிப்ளமோ இன் EEE இதுல முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல 2 பதவிகள் இருக்குன்ற மாதிரி விண்ணப்பங்கள் கொடுத்திருக்காங்க. 18,650 ரூபாய் இதுக்கு சம்பளம். ITI முடிச்சிருந்து 18,650 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தென் பாத்துக்கிட்டோம்னா CSE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுல டிப்ளமோ அப்படி இல்லைன்னா ITI முடிச்சு 3 வருட அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் டெக்னீஷியனா 2 வேலைவாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. நீங்க அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஜூனியரா வேலை செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்றத மாதிரி நான் நினைக்கிறேன். JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இதுல நீங்க பணியாற்றுறதுக்கு 3 வேலைவாய்ப்பு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. MSc அல்லது பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன்
கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுல நீங்க கேட் ஸ்கோர் தேவையில்லை. ஆனா நீங்க அதுல முடிச்சிருந்து உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்ததுன்னா வந்து 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளம் வந்து 18,650. உங்களுக்கு வந்து 5 ஆக்சிஸ் இல்லைன்னா 3 ஆக்சிஸ் சிஎன்சி மிஷின், 3D பிரிண்டர்ஸ், வெல்டிங் மிஷின், ரோபோட்ஸ் இது எல்லாமே வந்து பயன்படுத்துறதுல அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லயும் வந்து அதே மாதிரி ஜேஆர்எஃப் வேகன்சி விட்டுருக்காங்க. ட்ரிபிள் இசிஇ இதுலயும் வந்து வேகன்சி வந்து ஜேஆர்எஃப்ல விட்டுருக்காங்க. இதுல நாலேஜ் ஆஃப் அசம்பிளிங் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து வேலை செய்யறதுல அனுபவம் தேவைப்படணும்னு கேட்டிருக்காங்க. 50 விதமான ஒர்க் ஸ்டேஷன்ல வந்து நீங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும். லெபார்டரி வந்து அவங்க அப்கிரேட் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. தென் வந்து பாத்துக்கிட்டோம்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இதுக்கு வந்து நீங்க மிகப்பெரிய இன்ஜினியரா இருக்கணும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா பிஹெச்டி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டிஃப்ரெண்ட் லெபார்டரிஸ் வந்து இதுல வந்து கோஆர்டினேட் பண்ண போறதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன வேலைன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஜேஆர்எஃப் இவங்கெல்லாம் வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ற ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்றவருக்கு வந்து எஃப்இஎம் பேக்கேஜஸ் அண்ட் கேட் பேக்கேஜஸ், அதாவது இந்த சாஃப்ட்வேர்ல எல்லாம் உங்களுக்கு நாலேஜஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 15 டிசம்பர் 2020க்கு முன்னாடியே உங்களோட சிவி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், உங்களோட அட்ரஸ், உங்களோட போன் நம்பர், இமெயில் இது எல்லாமே வந்து ஒரே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி இங்க கொடுத்திருக்க லிங்க்குக்கு வந்து நீங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா 16th அன்னைக்கு உங்களுக்கு மெயில்ல வந்து ஆன்லைன் இன்டர்வியூக்கு வந்து மெயில் அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேலை இல்லாம இருக்க ஒரு எம்இ படிச்ச பிஹெச்டி படிச்ச இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவலா இருக்கு. மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.